ஹாய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம நிறைய அன்வான்டு பேடு ஃபுட்டு தான் சாப்பிட்றோம். ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸே நம்ம சாப்பிட்றது இல்லை. இன்றைக்கி 4 ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக இந்த நட்ஸை சாப்பிட்டு வந்தால் நம்மளுக்கு ஹெல்த்தில் என்னென்ன சேஞ்ச், என்னென்ன மாற்றம் வரும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறது என்னோடய கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கிஸ்மிஸ். எல்லாத்துக்கும் தெரியும் கிஸ்மிஸ், ஒயிட் கலர் கிஸ்மிஸ். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கிஸ்மிஸ் நல்லா ஒருத்தவங்க டயர்டாக இருக்கிற டைமில் இந்த கிஸ்மிஸை ஒரு கைப்பிடி எடுத்து நம்ம போட்டோம்னா இதில் கேலரிஸ் அதிகமாக இருக்குது. நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி இந்த கிஸ்மிஸ் நமக்கு கொடுக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன்னு சொல்லுவாங்க. கஷ்டப்பட்டு மோஷன் போவாங்க. அவங்கெல்லாம் இந்த கிஸ்மிஸை நைட்டு ஒரு 10 கிஸ்மிஸை நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு அந்த கிஸ்மிஸை தண்ணியை குடிச்சிட்டு அந்த கிஸ்மிஸை வாயில் எடுத்து போட்டு மெனிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கான்ஸ்டிபேஷன், கஷ்டப்பட்டு மோஷன் போகிறது இதெல்லாம் இருக்காதுங்க. ஆனால் இன்னொன்று, இந்த கிஸ்மிஸில் கேலரிஸ் அதிகம். ரொம்ப நிறையா சாப்பிட்டிங்கன்னா வெயிட்டு நிறையா போடும். நம்ம அளவாக சாப்பிட்டுக்கலாம். ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியறது கேஷ்யூநட், முந்திரி பருப்பு. பார்த்திங்கனாவே ரொம்ப நல்ல ஒயிட் கலரில் இருக்குது. நல்ல ஃப்ரெஷ்ஷான முந்திரி பருப்பு ஒயிட்டாக இருக்குங்க. ரொம்ப நாள் பழசானது அந்த மாதிரி இருக்குதுன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெஷ் ஒயிட்டில் இருக்காது. நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷானதே நம்ம பார்த்து வாங்கிக்கணும். இப்போ இந்த முந்திரி பருப்பு போன் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் மெக்னீசியம் கண்டென்ட் அதிகமாக இருக்குங்க. அப்புறம் சில பேர் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இன்ஸ்டன்ட் எனர்ஜிக்கும் இது ரொம்பவுமே நல்லது. முந்திரி பருப்பில், கேஷ்யூநட்டில் பார்த்திங்கன்னா குட் ஃபேட் நிறையா இருக்குது. அதே சில டைம் ஒரு சில பேர்த்துக்கு முந்திரி பருப்பு அதிகமாக சாப்பிட்டா தலை சுத்தல் வந்துச்சுன்னா அவங்களாம் கொஞ்சம் குறைச்சி ஒரு 3 பருப்பு 4 பருப்பு சாப்பிட்டுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் நான் ஒரு 4 பாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ். உங்கள்கிட்ட கண்ணாடி பாக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பெட்டராக அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட அது இல்லாதனால நான் சிம்பிளாக இந்த சூப்பர் மார்க்கெட்டில் அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் நான் இந்த நட்ஸு 4 நட்ஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு நொறுக்கு தீனி மாதிரின்னு கூட வச்சுக்கலாமே. நம்ம பிஸ்கட், இந்த ஜங்க் ஃபுட்டு, இந்த மிக்சர் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக ஒரு 4 நட்ஸை வச்சு நான் மேக் பண்ணலான் இருக்கேன். இப்போ நான் 2 நட்ஸு உள்ளே போட்டிருக்கேன். கிஸ்மிஸி உள்ளே போட்டேன், முந்திரி பருப்பி உள்ளே போட்டு அடுத்து என்ன 2 நட்ஸு நான் போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பும் வால்நட்டும் போட போகிறேன். இப்போ சில பேர் கேட்கலாம், என்ன இதெல்லாம் காஸ்ட்லியாக இருக்குன்னு. ஆனால் நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ், நம்ம உடம்பு நல்லா இருக்கணும்னா அதுக்கு நம்ம காஸ்ட்லியை நம்ம பார்க்க தேவையில்லைங்க. எது நம்மளுக்கு உடம்புக்கு நல்லதோ அதை நம்ம வாங்கிக்கிறதா புத்திசாலித்தனம். அப்புறம் நம்ம இந்த அபிநயா வெல்னஸ் சேனலில் நம்ம என்ன சொல்ல வரோன்னா, ஒரு சில பேர் நம்ம நட்ஸு வீடியோ போட்டாவே நிறைய ஒரு சில வீடியோலெல்லாம் பார்த்துருக்கேன், கீழே நீங்கள் வசதியாக இருக்கீங்க அதனால் நட்ஸை போடுறீங்க, நாங்கள் எங்கே போவோம். தயவுசெய்து அது மாதிரிலாம் கமெண்ட்ஸ் போடாதீங்க. ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டாக இருங்க. கண்டிப்பாக உங்களாலே வாங்க முடியும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து எங்ககிட்ட காசு இல்லை, எங்களால் வாங்க முடியாதுன்னு அப்படி மெசேஜ் பண்ணாதீங்க. ஏன்னா அது உங்கள் டெம்ப்ரரி ப்ரெசண்ட்டாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியாமல் இருக்கலாம். பட் அது பர்மனெண்ட் கிடையாது. அதனால் நீங்கள் நெகட்டிவாக உங்களை தாழ்த்தியே நீங்கள் மெசேஜ் பண்ண வேண்டாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பாதாம் பருப்பு, சரிங்களா, இது ஆல்மண்டுன்னு சொல்லுவோம். இது எல்லாத்துக்குமே தெரியுங்க இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு. இது பார்த்திங்கன்னா படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு மெமரி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஸ்கூல் படிக்கிறீங்க, இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை நிறைய உங்கள் மைண்டு அடிக்கடி நீங்கள் புதுசாக நீங்கள் மெமரி பண்ணி உங்கள் ஒர்க் ப்ரொஃபைலில் ஒர்க்கிங்கில் பண்ணி ஏதாவது மெமரி பேஸ்டான வேலையிலேயே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிட்லாங்க. ஏன்னா இதில் எல்லாருமே சாப்பிட்லாம். மெமரி பவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறையா இருக்குது, குட் ஃபேட் அதிகமாக இருக்குது.
இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாத்துக்குமே பியூட்டி கன்சென்ட் இருக்கும். நீங்கள் ஃபேர்னஸ் ஆகணும்னா நீங்கள் பாதாம் பருப்பு டெய்லி ஒரு 5 சாப்பிட்டு வந்தீங்கன்னாவே நல்ல ஸ்கின்னு நல்ல ஹெல்த்தி ஸ்கின்னாக இருக்கும். அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்தது வந்து வால்நட்டு. இந்த வால்நட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இது ஹார்ட் ஷேப்பில் இருக்கோ அதே மாதிரி இது இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதயத்துக்கும் பிரெயினுக்கும் ரொம்ப நல்லதுங்க. இதில் வந்து குட் ஃபேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது போக இது ஆண்களுக்கு ரொம்ப நல்லது. எல்லாத்துக்கும் நல்லது, எல்லா பேருக்கும் நல்லது தான். ஆண்களுக்கு பர்டிகுலராக ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க, இன்க்ரீஸ் பண்ணிவிடுன்னு சொல்லுவாங்க. மொத்தத்தில் இந்த வால்நட்டு வந்து சூப்பர். நான் இந்த வால்நட்டை சூப்பர் ஃபுட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் மற்ற நட்ஸை விட இந்த நட்ஸில் அதிகமாக இருக்குது. அதனால இந்த நட்ஸு கிடச்சிச்சின்னா மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. பட் இது மற்ற நட்ஸை விட இது ஒரு டேஸ்ட் வந்து கொஞ்சம் எம்மியாக இருக்காது. அதாவது மற்றது முந்திரி பருப்புலாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், பாதாம் பருப்பு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து சாப்பிட்றதுக்கு ஓரளவு தான் இருக்கும். அதனால நான் வந்து என்னென்னா இதுக்குள்ளே நம்ம கிஸ்மிஸை கலந்து வச்சுருக்கனால மொத்தமாக நம்ம ஒரு கைப்பிடி எடுக்கும் போது 4 நட்ஸு வரும். அப்போ நம்ம வந்து மொத்தமாக எடுத்து வாய்க்குள்ளே போடும்போது ஓரளவு பேலன்ஸ்டு டேஸ்ட்டாக வந்துடும். இதில் வந்து நான் வந்து 4 நட்ஸ் தான் போட்டிருக்கேன். இதில் நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கிஸ்மிஸ் போடலாம், அந்த பம்கின் சீடு போடலாம். இதெல்லாம் போட்டு நல்லா ஷேக் பண்ணி வைக்கும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ ப்ரெசண்ட்டாக வந்து என்கிட்ட நான் வாங்கலை, பிளாக் கிஸ்மிஸ் பம்கின் சீடெல்லாம் நான் வாங்கலை. அதனால் இந்த 4 சீடு மட்டுமே போட்டிருக்கேன். இந்த 4 ஒரு கைப்பிடி இதை ஸ்நாக்ஸாக சாப்பிட்டு 1 மாதம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு உங்கள் உடம்புல என்ன சேஞ்சு வருதுன்னு சொல்லி நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம என்ன பண்ணுறோம், மோஸ்ட்டாக வந்து தேவையில்லாததுக்கு காசு நிறைய வேஸ்ட் பண்ணுறோம். ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் கடையில் போய் தேடி பார்த்தாலும் ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸே இருக்கிறது இல்லை. தேடி போய் பார்த்து ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸை கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஃபுல்லாகவே பிஸ்கட்டு, சிப்ஸு எல்லாம் ப்ராசஸ்டு ஃபுட்டாக தான் இருக்குது. நம்ம ஹெல்த்தி ஐட்டத்தையே மறந்து போயிட்டோம். எப்போ நம்மளுக்கு உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, முடி கொட்டுது, ஏதாவது ஒரு மூஞ்சியில் ஃபுல்லாக டர்னிங் வருது, பிளாக்கிஸ் ஆகுது, ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது தான் நம்ம ஹெல்த் கான்சியஸாக ஆகிறோம். அதனால் முன்னாடியே நம்ம ஹெல்த் கான்சியஸாக ஆகிறது நல்லது. இதை நீங்கள் உங்களுக்கு குழந்தைங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த நட்ஸை ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்து பழக்குங்க. அது பெண் குழந்தைகள் இருந்தால் கண்டிப்பாக கொடுங்க. ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும், பீரியட்ஸ் எல்லாம் கரெக்டாகும். எல்லாருமே சாப்பிட்லாம். என்னையே கேட்டால் எல்லாருமே ஒரு ஹெல்த்தி ஹேபிட்டுக்கு வரணும். இதாக ஒரு ஸ்நாக்ஸை இப்போ நான் 3 டப்பாவில் இந்த 4 நட்ஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு இது வந்து 1 மாதத்துக்கு மேலே வரும். எனக்கு எப்பப்போ நொறுக்கு தீனி சாப்பிட்ணுன்னு இருக்கோ நான் வந்து இடையில ஒரு 11 o'clock இல்லை 11 o'clock ஒரு டைம், அப்புறம் சாயந்தரம் ஒரு டைம் இதை எடுத்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வாய்க்குள்ளே போட்டாவே போதும். இது வந்து நல்ல ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நம்ம இடையில வந்து பிஸ்கட்டு, வடை இதை அதை சாப்பிட்றத விடவே இது வந்து நல்ல ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அது போக நம்ம உடம்புல வந்து ப்ரோட்டீனும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த வீடியோவை நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி வெல்னஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம அபினியா வெல்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்குள்ளே போய் நிறைய லாங் வீடியோ இன்ஃபர்மேஷன் ஆன வீடியோ நிறைய இருக்குது, போய் பாருங்கள். இப்போ நான் இந்த 3 ஜாரை இப்போ நான் மேக் பண்ணி உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா நான் ப்ரோட்டீன் ரிச் ஸ்நாக்ஸ் இன்றைக்கி நம்ம மேக் பண்ணியாச்சு.